உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சம்பந்தம் பெற்றால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சுக்கிரனும் புதனும் சுபகிரகங்கள், இருவரும் நட்பு கிரகங்கள். இவர்கள் கலை உணர்வை தரக்கூடியவர்கள், கல்வி அறிவை தரக்கூடியவர்கள், நல்ல பேச்சு திறமையையும் தரக்கூடியவர்கள். எனவே சுக்கிரனும் புதனும் 1, 5, 9 எனும் திரிகோண ராசிகளிலே அமர்ந்தால் அந்த ஜாதகர்கள் நிறைய சொத்துகளுக்கு அதிபதியாக இருப்பார்கள். பல கூட்டங்களுக்கு தலைமை தாங்கும் நிலையை பெறுவார்கள். நல்ல பேரும் புகழும் அமையும். நீண்ட ஆயுளும் கிடைக்கும். பொதுவாக 1, 5, 9 எனும் ராசிகள் யோகம் தரும் ராசிகள். லக்கினத்திலே சுக்கிரனும் புதனும் அமையும் போது புதனால் திக்பல யோகம் கிடைக்கும். திக்பல யோகத்தால் ஜாதகர்களுக்கு அடிக்கடி யோகங்கள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தினசரி பண வருமானம் ஏற்படும். மற்றவர்களுக்கு இடையிடையே பண வருமானத்தை தரும். எனவே லக்கினத்திலே சுக்கிரன் புதன் அமையப்பெற்றவர்கள் உன்னதமான நிலையை பெறுவார்கள். சம்பந்தம் என்பது இருவரும் இணைவது மட்டுமல்ல, சுக்கிரனும் புதனும் ஒரு ராசியிலே இணைவது, சுக்கிரனும் புதனும் கேந்திரஸ்தானங்களிலே அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது ஆகியவையாகும். எனவே லக்னத்திலே சுக்கிரன் அமையப்பெற்றவர்கள் மிகப்பெரிய மிராசுதாரர்களாக இருப்பார்கள். பல தானியத்தை உற்பத்தி செய்து தனலாபம் அடையக்கூடிய பணக்காரர்களாக இருப்பார்கள். பல கூட்டங்களுக்கு தலைமை தாங்கும் தகுதியை படைத்தவர்களாக இருப்பார்கள். பேச்சாற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். 5ஆம் இடமான திரிகோண ராசியிலே சுக்கிரனும் புதனும் இணைந்தால் ஜாதகர் மிகச்சிறந்த கல்விமானாக இருப்பார், அமைச்சராக இருப்பார், அல்லது வெளிநாட்டு தூதுவர் போன்ற மிகப்பெரிய அரசாங்க பதவியை வகிக்கக்கூடியவராக இருப்பார். 5ஆம் இடத்திலே பலம் பெற்ற சுக்கிரன் அமைந்தவர்களுக்கு பெண் சந்ததிகள் அதிகம் ஏற்படும். அடுத்து 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், பாகியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது பாகியங்களை தெரிவிக்கக்கூடிய இடம். நல்ல மனைவி, குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, அதாவது வெளிநாடு செல்வது மட்டுமல்ல, வெளிநாட்டு வர்த்தகங்கள், வெளிநாட்டு நிறுவனங்களை ஏஜென்சி எடுத்து அதை தொழிலாக செய்பவர்கள், வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்த்து டாலரில் சம்பளம் வாங்குபவர்கள் போன்ற யோகங்களை தெரிவிக்கக்கூடிய இடம். 9ஆம் இடம் பிதுர்ஸ்தானமும் கூட. பிதுர் என்றால் தந்தையை குறிக்கும். அதனால் ஜாதகனின் பிறப்பு தந்தைக்கு ஒரு யோகமான பிறப்பாக அமையும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடம் வலுப்பெறும் போது கடவுளின் அனுகிரகத்தை ஜாதகர் உறுதியாக பெறுவார். எனவே 1, 5, 9 எனும் இடங்களிலே சுக்கிரன் புதன் இணைவு ஒரு உன்னதமான நிலையாகும். அடுத்து 4ஆம் இடம் எனும் கேந்திரத்திலே சுக்கிரன் புதன் இணைந்தால் 4ஆம் இடத்திலே சுக்கிரனுக்கு திக்பல யோகம் ஏற்படும். எனவே 4ஆம் இடம் வலுப்பெறும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் பலம் பெறும்போது ஜாதகருக்கு தாயாரிடம் அன்பும் பாசமும் இருக்கும். தாயாரின் பாசம் ஜாதகருக்கு கிடைக்கும். வாகன வசதிகள் கிடைக்கும். சொந்தக்காரர்களின் அன்பையும் பெற்றுத்தரும். சொந்த வீடு கட்ட முடியும். சொத்துக்களை சேர்ப்பார். எனவே சுகஸ்தானம் எனும் 4ஆம் இடம் பலம் பெறும்போது ஜாதகருக்கு உன்னதமான பலன்கள் நடைபெறும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் எனும் கேந்திரத்திலே சுக்கிரனும் புதனும் இணைந்தால் ஜாதகர் மற்றவர்களை கவரும் அழகு படைத்தவராக இருப்பார். நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும். அதன் மூலம் மகிழ்ச்சியான குடும்பம் ஏற்படும். புத்திரப்பேறு ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். வெகு தூர பிரயாணங்களில் வெற்றி ஏற்படும். அடுத்து 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்தால் ஜாதகர்கள் அரசியலில் ஆட்சி செய்யும் அமைச்சர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்தில் பெரிய பதவிகளை வகிப்பார்கள். உன்னதமான பெயரும் புகழும் கிடைக்கும். செய்தொழில் நாளுக்கு நாள் விருத்தியடையும். பல நிறுவனங்களை நடத்தி ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக விளங்குவார். அடுத்து 11ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இணைந்தால் ஜாதகர்கள் செய்தொழில் மூலம் அதிக லாபத்தை பெறுவார்கள். உத்தியோகத்தின் மூலமும் நல்ல லாபத்தை பெறுவார்கள். அடுத்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அவரோடு புதன் இணைந்திருந்தால் ஜாதகர்கள் உன்னதமான நல்ல பலனை பெறுவார்கள். அதேபோல் புதன் உச்சம் பெற்று சுக்கிரன் அவரோடு இணைந்தாலும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக விளங்குவார்கள்.
நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். எனவே சுக்கிரன் புதன் சேர்க்கை, ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்ற இந்த 3 தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொடர்பு ஜாதகருக்கு ஏற்பட்டாலும் கூட நான் சொன்ன பலன்கள் ஜாதகருக்கு நடந்தே தீரும். சந்தேகத்திற்கு இடமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.